இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். විශ්වාසතුල ප්‍රේමාන්තර සුභපතල පිළිගන්නවා. இந்த நாளிலேயும் இன்னொரு வார்த்தையை நாங்கள் பார்க்க போகிறோம். මේ දවසේත් අපි තවත් වචනයක් බලන්න යනවා. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயே රෝම 12 වෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි වචනය තුල தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත එනම් යහපත් වූ පිළිගත යුතු සම්පූර්ණ වූ දේ කුමක්ද? இங்க பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுது கர்த்தருடைய பிரியம் என்ன, சித்தம் என்ன என்பதை நாங்கள் பகுத்தறிய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. උන්වහන්සේගේ කැමැත්ත කුමක්ද කියලා අපි ඒ දේ තෝරාගත යුතුයි. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக நன்மைகள் நடக்கிறது தான், අපේ ජීවිතේ ගොඩක් යහපත් දේ සිදු වෙනවා තමයි. அநேக ஆசீர்வாதங்கள் வருகிறது. ගොඩක් ආශිර්වාදයන් அப்ப அது පැමිණෙනවා. எல்லாம் தேவனுடைய பிரியமான காரியமா, அது தேவனுடைய சித்தமான காரியமா என்பதை பகுத்தறிதல் எங்களுக்கு அவசியமா இருக்கிறது. ඒ සියල්ල තුළ උන්වහන්සේගේ දේව කැමැත්ත තිබෙනවාද උන්වහන්සේට ප්‍රියයිද කියන්නේ අපි සිතා බැලිය යුතුයි. இன்னைக்கு எங்க வாழ்க்கைய அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். අපි ඒක විමසලා බැලිය යුතුයි. இன்னைக்கு நம்மளுக்கு இப்ப நீங்க ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், අපට උදාහරණයක් කියනවා නම් இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னு வைங்க. අපි මොනවාරි ජොබ් එකකට ඇප්ලයි කරනවා කියලා සිතන්න. அப்ப உங்களுடைய கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் ඔයාගේ සහ දෙවියන් වහන්සේගේ සම්පූර්ණ දේව කැමැත්ත அவங்க இருக்கிற நாட்டிலேயே ஒரு நல்ல ஜாப கொடுத்து ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ඔයාලා ඉන්න උදේශය තුළම ඔයාලට ඒ රැකියාව දීලා ආශිර්වාද කරන්න ඕනේ දේව කැමැත්ත. ஆனா உங்களுக்கு ஒரு வெளி தேசத்துல நல்ல ஒரு ஒரு நன்மையினால நல்ல ஒரு ஜாப் நல்ல சேலரியோட உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது. නමුත් ඔයාලට විදේශ රටක ඇවිල්ලා හොඳ රැකියාවක් ඔයාලට පැමිණෙනවා. அப்ப இந்த நாட்டிலையும் ஒரு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது. නමුත් මේ දේශය තුලත් ඒ වෙනි කාර්යයක් තිබෙනවා. அப்ப நீங்க எதை செலக்ட் பண்ணுவீங்க? එතකොට ඔයාලා කුමක්ද තෝරාගන්නේ? நன்மைதான், அங்க உள்ளதும் நன்மை, இங்க உள்ளதும் நன்மைதான். ඒ තියෙන දේ යහපත්, මේ තිබෙනා දේ அப்ப යහපත්. எது கர்த்தருடைய பிரியம், எது சித்தம் என்கிற அந்த பகுத்தறிதல் எங்களுக்கு வேண்டும். එතකොට දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කුමක්ද කියලා අපි විමසා බැලිය යුතුයි. நாங்க இல்ல ஃபாரின்ல போனா நல்லா சம்பாதிக்கலாம், குயிக்கா நாங்க உயர்ந்துடலாம் அப்படின்னு நாங்க அதை செலக்ட் பண்ணி போனா, නෑ මම රට දේශයට ගියොත් මම ඉක්මනට වර්ධනය වෙන්න පුළුවන්, මට ලොකු වැටපක් ලැබෙයි කියලා සිතුවා නම් அது கர்த்தருடைய சித்தம் இல்லாட்டி அதுக்குரிய காரியங்களை நாங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். දේව කැමැත්ත නැත්තම් ඒක තිබෙනා වූ ඒ කාර්ය නැයලා අපි මුහුණ දිය යුතුයි. இன்னைக்கு கர்த்தரை நேசிக்கிற எனக்கும் உங்களுக்கும் දෙවියන් වහන්සේ ප්‍රේමය කරන මටත් ඔයාලට அநேக தடைகள், சில காரியம் உங்களுக்கு நடக்காம தடை வந்திருக்கலாம். ගොඩක් කාර්යයන් සිදු වෙන්නේ නැති පරිදි ඔයාලා ගොඩක් බාධාවන් ඇවිත් සිටින. அது நன்மைக்கென்று நாங்கள் நினைக்க வேண்டும். යහපතට කියලා අපි සිතා බැලිය ஏன் යුතුයි. அப்படின்னா ඇයි නම් கர்த்தர் எங்களுக்கு நன்மையை செய்வாரு. දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා අපිට යහපත් දේ நீங்கள் කරනවා. கர்த்தருடைய பிரியத்துக்கும் சித்தத்துக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தோம் என்றால், දේව කැමැත්තට අපි ඇවිල්ලා කැප කරලා යාඥා කරන්න. கர்த்தர் எங்களுக்கு சரியான காரியத்தை வாழ்க்கையில அனுமதிப்பாரு. ඒ අරි දේ ඇවිල්ලා උන්වහන්සේ අපේ ජීවිතේ කරයි. இன்னைக்கு அநேகர் வஞ்சிக்கும்படியாக நம்மள சுத்தி இருக்கிறாங்க. ගොඩක් අය ඇවිල්ලා ඒ රවට්ටන්නව පිණිස ඇවිල්ලා අප වටා සිටිනවා. பிசாசானவன் எப்படியாவது அழிச்சிடணும், உங்களை வஞ்சித்திரணும், ஏமாத்திரணும்னு சுற்றி திரிகிறான். යක්ෂය ඇවිල්ලා මෙයා කොහොමද විනාශ කරන්න ඕනේ, රවට්ටන්න ඕනේ කියලා අප වටා සිටිනවා. அவன் டிரெக்டாலாம் வரமாட்டான். ඒ ඇවිල්ලා ඉටිසෙනින්ම එන්නේ නැහැ. அவன் ஏதாவது யாராவது மூலமா, ஏதாவது ஒரு சூழ்நிலை மூலமா எப்படியாவது எங்களை திசை மாற்றிடணும் அப்படின்ட்டு தான் வருவான். ඒ ඇවිල්ලා කවුරු හරි තුලින් එන්න තමයි බලන් அது සිටින්නේ. பார்க்க நல்லதா தான் இருக்கும். ඒක බලත් අපිට යහපත් ලෙස තිබේ. ஆனா அது கர்த்தருடைய பிரியமா சித்தமான்னு நாங்க யோசிச்சு பார்க்கணும். නමුත් ඒ දේ තුල දේව කැමැත්ත තිබෙනවද කියලා අපි සිතා அந்த බැලිය යුතුයි. பகுத்தறிதல் எங்களுக்கு வேணும். ඒ සිතා බැලීම අපිට இந்த අවශ්‍යයි. காரியத்துக்கு நான் போனேன்னா என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா இல்ல நான் மாறிடுமா என்களை பகுத்தறிகிற ஞானத்தை கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டும். මේ දේ මං කරොත් දෙවියන් වහන්සේ තුල මං සිටීද නැත්නම් ඈත් වෙලා යයිද කියනවද අපි සිතා බැලිය යුතුයි. ஏவாள் அப்படித்தானே அவன் வஞ்சித்தான். ඒවල් වේලස් නේද இத රැවට්ටුවේ. நீ சாப்பிட்டனா நீ நன்மை அறிஞ்சிக்குவ எல்லாம் அப்படின்ட்டு சொல்லி வஞ்சித்தான். ඔයා මේ දේ කෑවනම් ඔයා යහපත් දේ කුමක්ද කියලා ඔයාට දන්නවා. ඒක කියලා ඒව රැවට්ටුවා. வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாள். එයා රැවටිලා ගියා. அந்த மாதிரி இன்னைக்கு எங்களுக்கும் அநேக வஞ்சனைகள், போராட்டங்கள் இந்த மாதிரி நிறைய வரும்.
අපිටත් ඒ වගේ රැවටිලි කාර්යයන් පොර බැදින් පැමිණේ. ஆனா இன்னைக்கு நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். නමුත් අපි ප්‍රවේශමින් සිටිය යුතුයි. நம்ம பகுத்தறியத்தக்க அந்த ஞானத்தை கத்தர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ඒ ඥානය අපි දෙවියන් වහන්සේ තුළ අපි ඉල්ලා බැලිය යුතුයි. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ඔයාලා කැප தேவன்ட்ட කරනවාද? பிரிய சித்தம் இன்னும் அதை நாங்கள் பகுத்தறிந்து தெரிஞ்சுக்கொள்ள எனக்கு தாங்க சுவாமின்னு கேளுங்க. දේව කැමැත්ත කුමක්ද කියලා මම සිතන්නා ඒ කරුණාව ලබා දෙන්න කියලා ඉල්ලන්න. எங்கள் பரிசுத்தம் உள்ளவரே, අපේ සුද්ධාත්මයන්නේ இந்த நாளுக்காக நன்றி. මේ දවස නිසා அப்பா, இதை ස්තුතියි. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உமது பிரியம் என்ன சித்தம் என்கிற பகுத்தறிகிற அந்த ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. මේ බලන් ඉන්න දරුවන්ට දේව කැමැත්ත කුමක්ද කියලා ඒ තෝරා ගන්නවා ඒ ඥානය බොන්සේ ලබා දෙන්න. இன்னையிலிருந்து அந்த 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 ஞானம் இவர்களுக்குள் கடந்து வரட்டும். මේ දවස පටන් ඒ දරුවන්ට ඒ ඥානය පැමිණෙන්න யாருக்கிட்டே පිණිස வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு போய்விடக் கூடாது. කාතුලින්වත් මේ දරුවන් ඇවිල්ලා රැවටෙන්න හොඳ නැහැ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. Amen. ආමේන්. God bless you. God bless you.